நண்பர்களுக்கு வணக்கம். இதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பேர் வந்து லீமா பீன்ஸு. இது வந்து தோல் கொஞ்சம் மொரடா இருக்கும். நம்ம அதை பிரித்து எடுத்தோம்னா நம்ம மொச்சை மாதிரியே பச்சை மொச்சை எப்படி உரித்து எடுக்கிறோமோ அதே மாதிரி உரித்து எடுத்துட்டு நம்ம பட்டாணி, பச்சை மொச்சை இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரியே நம்ம இதை வறுவல், தொக்கு, சமையலில் எல்லா விதத்துலையும் பயன்படுத்திக்கலாம். சூப்பு, அது மாதிரி குருமா, எல்லாம் வறுவல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது. இது ஒரு புது வெரைட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை மாடி தோட்டத்தில் போட்டு எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு நம்ம நண்பர்களுக்கே வந்து தெரியல இது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இது கருப்பு கலராக நல்லா முத்த வச்சு எடுத்தால் அது விதை. நம்ம வந்து விதைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் இது நிறையா இருக்கும்போது சேகரித்து வச்சு அது எப்போ வேணாலும் ஊற வச்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாடி தோட்டத்தில் போட்டிருக்கும் நண்பர்கள் யாராவது இருந்தால் இதை வீணாக்காமல் இந்த மாதிரி சமையலில் பயன்படுத்திக்கலாம். திரும்பவும் நமக்கு விதைகள் விதைப்பதற்கு விதைகளும் சேகரித்து வச்சுக்கலாம், நண்பர்களுக்கும் பகிரலாம். நம்ம அவரை நிறையா முத்துனா அந்த விதைகளை வந்து உரித்து பயன்படுத்துகிற மாதிரியும் மொச்சை அவரையை பயன்படுத்துகிற மாதிரியும் இதை பயன்படுத்திக்கலாம். நல்ல சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த இது மாதிரி ஒரு புது வகையான பயிர்களையும் நம்ம ஒவ்வொரு சீசன்லேயும் பயிரிட்டு மாடி தோட்டத்தில் நல்லா உபயோகப்படுத்திக்கலாம். நீங்களும் உங்கள் தோட்டங்களில் இது மாதிரி அதிக அறுவடை கொடுக்கக்கூடிய இந்த லீமா பீன்ஸை வந்து பயிரிட்டு நல்ல பலனடைங்க. நிறைய சத்துக்கள் நிறைந்த இதை பயன்படுத்துங்க. இயற்கை இறைவனே நன்றி, வணக்கம். ஹாப்பி கார்டனிங்.